ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு வந்து தனிமை பத்தி. எப்படி தனிமையை ஹேண்டில் பண்றது? ஸோ தனிமைன்றது என்ன அப்படின்னா, நீங்க தனியா வாழ்றீங்க அப்படின்னா, அந்த தனிமை ஃபீல் ஆகும். எனக்கு யாருமே இல்ல. இல்ல எனக்கு யார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு பெர்சன் இல்ல. எனக்கு போர் அடிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம மட்டும் தனியா சமைக்கணும், தனியா சாப்பிடணும், தனியா எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வருது. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, சோகம் வருது. ஸோ தனிமை ஃபீல் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, சோகம் வரும். இந்த மாதிரி மோஸ்ட்லி லோ செல்ஃப் எஸ்டீம் ஆகும். சம்டைம்ஸ் டிப்ரெஷனும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ தனிமையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஸோ தனிமை வந்து இஸ் அ கிஃப்ட் ஃபார் கிரியேட்டிவிட்டி. ஸோ நீங்க எந்த காரணத்துக்காக தனிமையா இருக்கலாம். ஸோ தனிமையா இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு இதுவா இருக்கும். இன்னொன்று வந்துட்டு அந்த இமோஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ தனிமையா இருக்கும்போது நம்மளுடைய உணர்ச்சிகள் எப்படி ஹேண்டில் பண்றது, நம்ம ஷெட்யூல் எப்படி மேனேஜ் பண்றது. ஸோ அது கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா வந்து டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க தனியா இருக்கும்போது நீங்களே தான் எல்லாம் செய்யணும். நீங்க தான் கரெக்டா டைமுக்கு சாப்பிடணும், கரெக்டா தூங்கணும், செல்ஃப் கேர், உடம்ப பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும். இல்லை நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த என்வாயன்மெண்ட்டை நீங்க பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு இமோஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல வந்து என்ன நடக்குது முக்கியமா, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, கண்டிப்பா வந்துட்டு அந்த சோகம் வருது. ஸோ தனிமைக்கு முக்கியமான காரணம் என்ன, கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு இந்த டைம் ரொம்ப பெஸ்டான டைம். எனக்கு என் லைஃப்ல இந்த தனிமை கிடைச்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து இதன் மூலமா நான் growth ஆக போறேன். நான் முன்னேற போறேன். ஸோ எனக்கு இது ரொம்ப நல்லது. மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு இது ரொம்ப நல்லதுன்னு நம்ம நினைக்கணும். ஸோ அந்த தனிமையை வந்து நம்ம பெஸ்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். அத வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டா பண்றத விட, ஒரு குறையா பார்க்கறத விட ஒரு நிறையா பார்க்கலாம். ஏன்னா பாருங்க, தனிமையில தான் வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி வரும். ஸோ இப்ப நீங்க வீட்ல கூட பாருங்க, நிறைய பேர் ஒண்ணா இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, "கொஞ்சம் என்ன தனியா விடுங்கன்னு." ஏன் கேட்கறாங்கன்னா, அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல தான் புத்தி வந்து கிளியரா யோசிக்கும். இன்னொன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி ஏதாவது நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, தனிமை அந்த சைலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க தனியா இருக்கிறீங்க அப்படின்னா, அதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய வாய்ஸ் வந்து நீங்க நல்லா கேட்கலாம். நீங்க வந்துட்டு உங்களை வந்து முன்னேற்றம் கொண்டு வரலாம் உங்க மேல. நீங்க வந்து உங்க டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணீங்க, உங்களுடைய ஷெட்யூல் நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பா தனிமை வந்து ஃபீல் ஆகாது. ஏன்னா அந்த ஷெட்யூல்ல நம்மளுக்கு வேலை இருக்கும். அந்த வேலை செஞ்சுட்டோம் வந்துன்னா மனசும் புத்தியும் வந்து கண்டிப்பா அதுல ஈடுபடும். அதுல இருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது சந்தோஷம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தனியா இருந்தா என்ன, ஒண்ணா இருந்தா என்ன, சந்தோஷம் தானே இருக்கணும். ஸோ நீங்க தனியா இருக்கும்போதே சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அது நல்லது தானே. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய ஃபார்முலா வந்து எல்லாரும் கூட இருந்தா தான் சந்தோஷம். அப்படி கிடையாது. எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். தனியா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய புரிதல். நம்ம லைஃப்ல வந்து எத புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் எல்லாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அதே போல எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம தனியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. So நம்மளுக்கு லைஃப்ல என்ன சூழ்நிலை கிடைக்குதோ அதுக்கேத்த மாதிரி நம்மள அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம். ஸோ முக்கியமா இன்னொரு விஷயம் தனிமையில என்ன அப்படின்னா, சில பேர் வந்துட்டு எல்லாரும் இருக்கிறாங்க என் கூட. ஆனா நான் தனிமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த தனிமை எப்படிப்பட்ட ஒரு தனிமை அப்படின்னா, என்னை யாரும் புரிஞ்சுக்கல, எனக்கு யாரும் அன்பு குடுக்கல, நான் சாப்பிட்டேனான்னு யாருமே கேட்கல, அவங்க மட்டும் சாப்பிடுறாங்க, என்ன விட்டுட்டாங்க. ஸோ அந்த ஐசோலேட் பண்றது, அது கூட ஒரு தனிமை தான். ஸோ ஒதுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன ஒதுக்கிட்டாங்க, இல்ல என்ன வந்து நான் இன்விசிபிளா இருக்கேன், அவங்களுக்கு நான் தெரியவே இல்ல. 2 பேர் தான் வீட்ல இருப்பாங்க. ஆனா அப்ப கூட அந்த இன்னொரு பர்சனுக்கு இன்விசிபிளா இருக்கும். இவங்களுக்கு என்ன தெரியவே இல்ல, என்ன அவங்க பார்க்கவே மாட்றாங்க, என்ன கேட்கவே மாட்றாங்க. அதுவும் ஒரு விதமான தனிமை தான். ஸோ இந்த தனிமைன்றது நம்ம மனசுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு அட்ரஸ் ஆகாதபோது என்ன ஆகுதுன்னா, அந்த லெஃப்ட் அவுட், என்ன விட்டுட்டாங்க, என்ன யாரும் பார்க்க மாட்றாங்க அப்படின்ற ஃபீலிங் வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம சுயமரியாதையில வாழ நம்ம கத்துக்கணும். ஸோ சுயமரியாதைன்றது என்ன அப்படின்னா, உங்களுடைய நீட்ஸு, உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, உங்களுக்கே நீங்க என்ன பண்ணணும், அந்த சந்தோஷத்த நீங்க குடுத்துக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டீஸ் வச்சு நம்ம காரியங்கள் செய்யும்போது, நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். மத்தவங்க தான் வந்து சந்தோஷம் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சந்தோஷத்துக்கு வந்து பல விதங்கள் இருக்கு. பல வழிகள் இருக்கு. ஸோ நம்ம சைலன்ஸ்ல கூட நம்ம சந்தோஷத்த அனுபவம் பண்ண முடியும். மத்தவங்க கிட்ட பேசும்போது கூட சந்தோஷத்த அனுபவம் பண்ண முடியும். ஸோ அந்த பிராப்திகள் வந்து பாத்தீங்கன்னா, பல விதமான அட்டைன்மெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இவங்க எனக்கு அன்பு குடுத்தா மட்டும் தான் எனக்கு சந்தோஷம். இவங்க எனக்கு மரியாதை குடுத்தா மட்டும் தான் சந்தோஷம். இந்த மாரி நம்ம வைக்கிறதால தான் நம்மளால என்ன பண்ண முடியல. ஏதாவது ஒரு புதுசா ஒரு சூழ்நிலை கிடைக்குது, இல்ல ஒரு தனிமையான என்வாயர்ன்மெண்ட் கிடைக்குதுன்னா, உடனே எனக்கு போர் அடிக்குது, நான் என்ன பண்றதுன்னு நினைக்கிறோம். அந்த என்வாயர்மெண்ட்லயும் நான் என்ன பிஸியா வச்சுக்கலாம். இல்ல காரியங்கள் மூலமா நான் ஏதாவது புதுசா ஒரு வேலை செஞ்சு அதுலருந்து சந்தோஷத்த எடுக்கலாம். இல்ல அந்த டைம நான் ஒரு வாக்கிங் போலாம். இல்ல நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க, நம்ம இயற்கையில இருக்கும்போது எவ்வளவு ஒரு தனிமை ஃபீல் ஆகுது. அந்த தனிமையில எவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எவ்வளவு ஒரு அமைதி கிடைக்குது. ஆனா பாருங்க, அந்த தனிமை வீட்ல இருந்தா நம்ம அத ஏத்துக்க மாட்றோம். சோ இதுதான் நம்மளுடைய
ஆட்டிட்யூட் தான் இம்பார்ட்டன்ட்டே தவிர, சூழ்நிலை கிடையாது. எந்த சூழ்நிலையிலயும் எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, என்னால வந்து சந்தோஷமா இருக்க முடியும். அத நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணி என்னால அமைதியா இருக்க முடியும். ஸோ இத நம்ம ட்ரை பண்ணலாம். ஓம் சாந்தி.